Good morning students. I am Nithya, Assistant Professor, Dr. SNS College of Education. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்ன, அதில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. சரிங்களா? அது என்னென்ன அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த அடிப்படை உரிமைகள் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறது அது ப்ரீஃபாக பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த அடிப்படை உரிமைகளில் ஃபஸ்ட்டு எத்தனை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 அடிப்படை உரிமைகள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த 7 அடிப்படை உரிமைகள் 1978 44வது திருத்த சட்டத்தின் மூலம் சொத்துரிமை, அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்குது. அந்த சொத்துரிமை அப்படிங்கிறத நீக்கப்பட்டு அதை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. அதனால 7 அடிப்படை உரிமையிலிருந்து நம்மளுக்கு மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த 6 அடிப்படை உரிமைகளில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி. சரிங்களா? ரெண்டாவது ஒன்று சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம். மூணாவது சுரண்டலிலிருந்து பாதுகாப்பு உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் மத சுதந்திர உரிமை, அதாவது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பண்பாட்டு மற்றும் கல்வி உரிமை, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸு. சிக்ஸ்த்து கடைசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் தீர்வுக்கான உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. இந்த 6 அடிப்படை உரிமைகள் என்னென்ன, ஒவ்வொன்றும் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்ம பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை பற்றி, ரைட் டு ஈக்குவாலிட்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த சமத்துவ உரிமை அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்குமே இந்த உரிமை அப்படிங்கிறது அவனுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் சமம், அனைவரும் சட்டத்தின் முன் சமம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சட்டத்தின் முன் சமம் அப்படிங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரு நாட்டினுடைய குடிமகனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே சட்டத்தின் முன் சமம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி அரசு பணியில சேர்றதுக்கு சம வாய்ப்பு கொடுக்கணும், பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி பட்டங்கள் வழங்குவதற்கு தடை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், அதாவது ரைட் டு ஃப்ரீடம். இந்த சுதந்திர உரிமை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை நம்மளுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த அடிப்படை சுதந்திரம் அப்படிங்கிறத நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல போய் சொல்கிறோம், அந்த இடத்துல இருந்து அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவன் எங்கே போய் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு சங்கம் அமைச்சிருந்தாலும் அங்கே ஒரு அமைப்பு அமைச்சிருந்தாலும் அங்கே போய் சொல்லி அங்கே இருக்க கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி அங்கிருந்து அவனோட பிரச்சனையை மேலிடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான இதில் அமைப்பு சங்கம் அமைப்பதற்கு எந்த மாதிரி தடையும் இல்லை, சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது சுதந்திரமாக சுற்றுவதற்கான உரிமை அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போய் பார்க்கறது, தொழில் ரீதியாக நம்ம போகிறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம தங்குறது, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் போகிறது, ஸ்டேட் டு ஸ்டேட்டு, அந்த மாதிரி எல்லாமே இதில் உள்ளடங்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது குற்றவியல் சட்டங்களில் நியாயமான பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க. தனி மனிதனுக்கு நியாயமான பாதுகாப்பு கொடுக்க இந்த சுதந்திர உரிமை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களோட வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கிறதுக்கு நீங்கள் போராடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிராக போராடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த சுரண்டலுக்கு எதிராக போராடுதல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையூட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த கையூட்டல் அதிகமாக நடந்துட்டு இருக்குது. அந்த கையூட்டலை எப்படி தடை பண்ணுறது, அங்கிருந்து அதுக்கு எதிராக நம்ம எப்படி போராடுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்காக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அங்கே உங்களோட வேலை நடக்கலை அப்படிங்கும்போது மற்ற ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காசு கொடுத்து அவங்களோட வேலையை அவங்க செஞ்சு முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த கையூட்டல் அந்த இடத்துல நடக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் எதிர்த்து போராடி அதுக்கு தடை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியாக போராடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இதுதான் வந்து கையூட்டலுக்கு எதிரான போராடும் உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து இந்த கையூட்டல் நடக்குது அப்படின்னா அதுக்கு எதிராக நீங்கள் எதிர்த்து போராடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து குழந்தைகளை வந்து ஆபத்தான ஒரு இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல வேலைக்கு அமர்த்தினாங்க அப்படின்னா அதை எதிர்த்து போராடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது நம்ம 4th ஒன் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். உங்களுக்கு தனி மனிதனுக்கு எந்த மதம் பின்பற்றணும்னு தோணுதோ அந்த மதத்தை பின்பற்றிக்கலாம், யாருமே அவனை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் மத பிரச்சாரத்திற்காக வரி விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு பள்ளிகள், இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் வந்து அரசு போதனைகள் நடத்துகிறாங்க, மத போதனைகள் நடத்துவாங்க, அதுக்கு வந்து தடை விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த மதத்தில் நம்பிக்கை இருக்கோ அந்த மதத்தை நீங்கள் பின்பற்றிட்டு போகலாம், எந்த மாதிரியான தடையும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மத சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 4 அடிப்படை உரிமைகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூம்மா.